2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி சிம்ம ராசி. நான் இப்போ ராசி பலன்கள் பேசல. சில விஷயங்கள் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். உட்காந்துக்கிட்டு நம்ம பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க முதியோர்கள் வரைக்கும் வரிசையாக கல்யாணமானவங்க ஆகாதவங்க அப்படின்னு நான் பேசல. 5 விஷயங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. 1, உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் லாபத்தில் போயிட்டு இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 12ஆம் இடங்கிறது விரயம். விரயம் எப்படி எடுக்கும்போது முதல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, தயவுசெய்து செலவுகளை தேவையில்லாமல் ஆடம்பர விஷயங்களுக்கு தயவுசெய்து செலவு பண்ணிக்க வேண்டாம். பெரிய அளவுக்கு டின்னர் அது இதனெல்லாம் போய் செலவு பண்ணி காசை வேஸ்ட் ஆக்கிக்க வேண்டாம். நம்பர் 1. 2வது, இந்த பங்குச்சந்தை முதலீடுகள், நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு பெரிய ஆளாக போகிறேன் அது இதுன்னு போய் கூட்டு தொழில் பண்ண போகிறேன்னு போய் தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் போயிட வேண்டாம். பெரிய நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். 2. 3வது, நீங்கள் குறிப்பாக வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த காலகட்டம் அதுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து கொண்டு போங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் யாருக்காவது பணம் நம்ம கொடுக்குறோம், நம்ம சொந்த பந்தம் தான், நம்ம உறவினர் தான், நமக்கு தெரிஞ்சவர் தான் பணம் கொடுத்தா திரும்பி வராது, வாராக்கடனாக மாறும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அதீதமான ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக ஏற்படுறதுனால இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அதே மாதிரி நான் இனிமேல் புதுசாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னா இதை விட்டுட்டு நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்காதீங்க. இந்த நான் சொன்ன மேற்கொண்ட அந்த 5 விஷயங்களை நீங்கள் தயவுசெய்து ஆய்வு செஞ்சுக்குங்க. இதுதான், மற்றபடி இது பலன்கள் இல்லை. கவனமாக இது பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்தால் இந்த லைனில் தான் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இது விரைய குருவாக வர்றார். சுப செலவுகளை மேற்கொண்டுக்குங்க, ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தோட திசாபுத்திகள் நல்லா இருக்குது, ஒன்றும் கண்டுக்க வேண்டாம், எந்த பிரச்சனையும் வராது, தைரியமாக இருக்கலாம். அப்போ புரிந்து கொள்ளணும், செலவினங்களை கட்டுப்படுத்துறது மிக மிக நன்மை. புதிதாக வேலையை தேடாமல் இருக்கிறது, ஏற்கனவே பார்த்த வேலை முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது, வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலையை பார்க்க போகிறது, வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் பண்ணுறேன்னு போகிறது, ஏற்கனவே ஒரு ஆஃபீஸ் கம்பெனியெல்லாம் இருக்குதுன்னா விரிவாக்கம் செய்கிறதுக்கு அப்படின்னு போகிறது. அப்படி ஒரு வேலை போகிறாரு தான் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்திகள். வெளியே பணம் கொடுத்து மாட்டிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு பிட்காயின் கிரிப்டோவில் போய் மாட்டிக்கிறது. இந்த 5 விஷயங்களை பார்த்து இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.